பாய்ஸ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த கவர்ச்சி நடிகை புவனேஸ்வரி துறவரம் பூண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கவர்ச்சி கண்ணியாக வலம் வந்தவர் திடீரென ஆசாபாசங்களை விட்டு துறவரத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களிலேயே தோன்றியிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகைதான் புவனேஸ்வரி. கண் பார்வையின் மூலமாகவே ஆண்களை சுண்டி இழுக்கும் புவனேஸ்வரியை ரசிகர்கள் சினிமா துறையினர் பூனைக்கண் புவனேஸ்வரி என்றுதான் அழைப்பார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை பூர்வீகமாக கொண்ட புவனேஸ்வரி சின்ன திரையில் பாசமலர், சித்தி, சந்திரலேகா உள்ளிட்ட பல தொடர்களில் நடித்துள்ளார். பின்னர் 2000ஆம் ஆண்டு கந்தா கடம்பா கதிர்வேலா படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமான புவனேஸ்வரி பிரியமானவளே, பட்ஜெட் பத்மநாபன், ரிஷி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். ஷங்கர் இயக்கத்தில் உருவான பாய்ஸ் படத்தில் விலை மாதுவாக நடித்ததில் இருந்தே புவனேஸ்வரி படு பிரபலமானார். இதைத் தொடர்ந்து தெலுங்கு படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த புவனேஸ்வரி கடந்த 2002ஆம் ஆண்டு விபச்சார வழக்கில் கைதானார். வடபழனியில் வைத்து கைதான நடிகைகளில் 2 பேர் நீதிமன்றத்தில் அபராதம் கட்டிவிட்டு சென்றனர். ஆனால் அபராதம் கட்ட மறுத்த புவனேஸ்வரி வழக்கை எதிர்கொள்ள முடிவெடுத்தார். பின்னர் 2004ஆம் ஆண்டு விபச்சார வழக்கில் இருந்து நிரபராதி என விடுதலையானவர் 2009ஆம் ஆண்டு மீண்டும் அதே வழக்கில் கைதானார். இந்த வழக்கால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விபச்சார வழக்கிற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என முடிவாகி விடுதலையானார். சென்னையில் தனக்கு சொந்தமான 4 பிரம்மாண்ட பங்களாக்களை படப்பிடிப்புக்கு வாடகைக்கு விட்டு அதில் இருந்து கிடைக்கும் வருமானத்தில் அன்னதானம் மற்றும் ஏழைகளுக்கு உதவிகளை செய்து வருவதாக புவனேஸ்வரி கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென தனது ஆசாபாசங்கள் அனைத்தையுமே உதறி தள்ளிவிட்டு துறவரம் பூண்டுள்ளதாய் தகவல்கள் வெளியாகின. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள சிவன் கோவில், கோயம்பேட்டில் உள்ள கோவில் என பல்வேறு கோவில்களுக்கு சென்று பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வருவதாகவும், தீபாவளி பண்டிகை என்று 10,000 பேருக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. பிரபல நடிகைகள் பண்டரிபாய், காஞ்சனா ஆகிய நடிகைகளை தொடர்ந்து துறவரம் பூண்ட நடிகைகளின் பட்டியலில் பூனைக்கண் புவனேஸ்வரியும் இணைந்துள்ளார்.